OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்பாட்டில் வேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி செய்ய முடியும் ஈஸியாக அப்படின்றதையும் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பண்ணலாம். இப்போ குக்பாட் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே இருக்க இன்னர் விசில் எடுத்து வெளில வச்சுட்டு 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். ஏன்னா புளிக்குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ 1 கப் பூண்டு, 1 கப் சின்ன வெங்காயம். ஏன்னா சின்ன வெங்காயமும் நம்ம போட்டோன்னா டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக சின்ன வெங்காயம் ஹெல்த்துக்கு கூட நல்லது. இப்போ 3 தக்காளி பழம் இதையும் போட்டுறேன். கருவேப்பிலை 1 கப் எடுத்திருக்கோம். கருவேப்பிலை நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை குழம்புன்றதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இன்னும் நீங்கள் ஜாஸ்தி வேணால் கூட எடுத்துக்கலாம். 1 கப் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இது நல்லா எண்ணெய் எல்லாம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா இப்போ நம்ம கேரா மோடில் வைக்க போகிறோம். எல்லாம் வச்சாதான் நல்லா அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆகும். கருவேப்பிலை நார்மலாக ஹேருக்கெலாம் ரொம்ப நல்லது. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, கீழே எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி குழம்பு மாதிரி பண்ணி கொடுத்தா போய் உடம்புல போய் சேரும் நம்மளுக்கும். இப்போ நான் ஆயில் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ புளி பேஸ்ட் எடுத்துருக்கு. 1/4 கப் புளி பேஸ்ட் எடுத்துருக்கு. இதை நம்ம பாட்டின் பாட் அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறோம். இதோட இந்த புளி பேஸ்ட்டை விட வெல்லம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூளும் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சோன்னு எடுத்துருக்கு. இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1/4 கப் தண்ணி யூஸ் பண்ணுறேன். இந்த புளி பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பவுடரோடையும் கலந்தாச்சு. இப்போ தான் நான் கீழே தொடச்சிட்டு பாட்டின் பாட் அந்த மெத்தடில் வைக்கிறேன், பிஐபி மோடில். இப்போ உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம பாட்டின் பாட்டை உள்ளே வச்சாச்சு. இன்னர் வெஸ்லையும் உள்ளே வச்சிட்டோம். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கேரா மோட் செட் பண்ண போகிறேன் நான் மெனுவில் போய். இதுக்கு கேரா மோடில் வைக்க போகிறேன். வெண்ட் ஓப்பனில் தான் இருக்கணும். ப்ரெஷர் நம்ம உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா வெண்ட் ஓப்பனில் இருக்கனால இப்போ கேரா மோட் போய் செட் பண்ணலாம். மெனுவில் போய் கேரா மோட் செட் பண்ண போகிறேன். கேரா மோடில் போய் ஆன் கொடுக்குறேன். 6 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அது நம்ம போட்டிருக்க திங்ஸ் கொஞ்சம் சூடாகிட்டு 6 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். கருவேப்பிலை பூண்டு குழம்பு ஃபேமஸ் செஃப் பண்ண ரெசிபி எடுத்து தான் நான் குக்பாட்டில் எனக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நார்மலாக நம்ம கருவேப்பிலை பூண்டு குழம்பு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு கடாய் எடுப்போம். ஒரு இரும்பு கடாய் மாதிரி எடுத்துகிட்டு எப்பயும் போல் இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் தான் அதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிட்டு நம்ம பூண்டையும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு வெங்காயம் நம்ம பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக சின்ன வெங்காயம் போடுறது குளிர்ச்சி கூட இல்லைங்களா, அதனால் சின்ன வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் நம்ம எடுத்துருக்க எல்லாமே போடுவோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் போடலை நான் இதில். ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் புளி நம்ம வீட்டில் கரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, புளி நம்ம வீட்டில் இது நாங்கள் பேஸ்ட்டு குக்பாட்க்கு நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கரைச்சி எடுத்து நம்ம போட்டு கொதிக்க வச்சு எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகிடுங்க. இதில் நான் குக்பாட்டில் இப்போ 6 மினிட்ஸ் தான் காட்டிருக்கு. ஒரே பாட்டில் நம்ம எல்லாமே ஆயிலில் போட்டு இதே இன்க்ரீடியன்ஸ் தான் அதுலேயும் நான் போட்டிருக்கிறேன். அந்த ஃப்ரை பண்ணுறது எல்லாமே கேரா மோடில் வச்சோம்னா நார்மலாகவே ஃப்ரை ஆகிடுது உங்களுக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம பாட்டின் பாட் தனியாக தான் வச்சுருக்கோம். அது நல்லா அதுவும் குக் ஆகிடும் உங்களுக்கு உள்ளே வச்சுருக்கனால. அந்த பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணால் விட்டுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க.
ஹெல்த்துக்கு நார்மலாகவே கருவேப்பிலைனாலே உடம்புக்கு நல்லது, முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது இல்லைங்களா? அதனால் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு குக்பாட்லேருந்து அந்த ஸ்மெல் நல்லா வருது. ஏன்னா வென்ட்டு ஓப்பனில் இருக்கனால வந்துட்டு அந்த ஆயிலில் வந்துட்டு கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் வதங்குற அந்த வாடை வந்துட்டு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ குக்பாட்டில் வந்துட்டு எப்படி வருதுன்றதை வந்து நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். இப்போது இந்த பீப் சவுண்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வென்ட்டு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ப்ரெஷரும் இதாகிடுச்சு. இப்போ உள்ளே இருக்க இதை நம்ம எடுத்துடலாம் வெளியில். இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்க இன்னர் விசில் நம்ம வெளில எடுத்து வச்சிடலாம். ஸோ நல்லா அந்த எண்ணெயில் போட்டது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகி நிற்கிது. இப்போ நம்ம இந்த பாட்டியும் நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போ நம்ம போட்டிருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை தான் நல்லா இந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கேரா மோடில் வச்சு. ஸோ இன்னும் அந்த பொரியிற சவுண்ட் அப்படியே நல்லா சலசலன்னு கேட்குது. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. பூண்டு, வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ தக்காளி கூட நல்லா இதோ கட் ஆகுது. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிடலாம். இதில் இப்போ பூண்டு நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பூண்டு இதெல்லாம் போட்டு முழுசாக சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பிளெண்ட் பண்ணிட்டா எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா? அதுக்காக தனியாக எடுத்து வைக்கிறேன் கொஞ்சோன்னு. இப்போ வந்து நம்ம வெங்காயம், தக்காளி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பாட்டில் வந்து இந்த புளி பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லைங்களா? புளி, மிளகா, மல்லி எல்லாம் போட்டு அதையும் நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டில் வைக்கும்போது நம்ம புளியெல்லாம் வச்சோம், கீழே எதுவுமே பிடிக்கவும் இல்லை. இதில் கொஞ்சம் அந்த புளி இதை நம்ம கலக்கி விட்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். பவுலில் மாற்றுறேன். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பூண்டு கருவேப்பிலை குழம்பு பண்ணியாச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அந்த கருவேப்பிலையோட வாடையாக இருக்கட்டும், அந்த புளி போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை, சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் நம்ம வச்சு சாப்பிடும்போது. குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கோம், அந்த வாடை இருக்கோலையே இதில் கருவேப்பிலை இருக்குது அப்படின்றது சின்ன பிள்ளைங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு கூட ஃபஸ்ட்டு டவுட் இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய செஃப் வந்துட்டு பண்ணும்போது நம்ம வந்து பண்ணுறது எப்படி வரும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டில் அடிச்சிக்கவே முடியாது. சூப்பராக இருக்குங்க.